இன்றைய காலகட்டத்தில் பலர் காலையில் எழுந்து சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, தேங்காய் உடைக்கிறது, பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதோட அவங்க பக்தி முடிஞ்சுதான் நினைக்கிறாங்க. ஆனால் சிவன் மேலே வைக்கிற பக்தி என்பது வெறும் சடங்குகளோ வெளி வேஷமோ கிடையாது. அது மனதோடு தொடர்புடைய ஒரு உன்னதமான உணர்வு. உண்மையான சிவபக்தி எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடை கிடைப்பதற்கான ஆழமான, அதே சமயம் நமது அன்றாட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு எளிய விளக்கம் இதோ. அகத்தின் அழகு முகத்துல தெரியும், பக்தியின் அழகு குணத்துல தெரியும். சிவபெருமான் கிராஸ்டு லெக்ல அமர்ந்து தியானத்துல இருக்கிற ஒரு யோகி. அவரிடம் நாம் வெறும் பூக்களையும் நீரையும் மட்டும் அர்ப்பணிச்சா போதாது, நம் எண்ணங்களையும் குணத்தையுமே அர்ப்பணிக்க வேண்டும். உண்மையான பக்தன் என்பவன் பிற உயிர்களிடத்தில் அன்பா இருப்பான். எல்லா உயிரிலும் சிவன் இருக்கிறான் என்பதை உணர்வதுதான் உண்மையான பக்தியோட முதற்படி. பிறருக்கு துன்பம் தராம இருப்பதும் மற்றவர்களோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறதும் தான் ஆகச்சிறந்த சிவ பூஜை. கோயிலுக்கு போய் 1000 ரூபாய் அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டு உடன் இருக்கும் நபர்களிடமும் வேலை செய்பவர்களிடமும் கோபப்பட்டு அசிங்கமா பேசினா அந்த பக்தியால எந்த பயனும் இல்லை. அன்பே சிவம். நான் என்னும் அகந்தையை அழிப்பதே சிவபக்தி. சிவன் தன்னுடைய உடம்புல சாமலை திருநீறு பூசி இருக்கிறார். இதன் ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உடம்பும் நம்முடைய பணமும் பதவியும் அழகும் ஒரு நாள் சாம்பலாகத்தான் போகிறது என்பதுதான். உண்மையான சிவபக்தன் தன்னை நோக்கி இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்வான். எனக்குள் நான் தான் பெரியவன் என்ற தலைக்கணம் இருக்கிறதா? பிறரை விட நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருகிறதா? அப்படிப்பட்ட அகந்தையை சுட்டரிப்பதுதான் உண்மையான பக்தி. இறைவா, இந்த உடலும் உயிரும் உன்னுடையது, நான் வெறும் கருவிதான் என்று மனதார உணர்வதுதான் சிவனுக்கும் நாம் செய்யும் மிகப்பெரிய ஆராதனை. சுயநலம் இல்லாத பிரார்த்தனை. நம்மை பலர் சாமி கும்பிடும்போது ஒரு பட்டியல் வைத்திருப்போம். எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், புது வீடு கட்டணும், என் பையனுக்கு அதிக மார்க் வரணும். ஆனால் சிவபெருமான் யாருக்கு அருள் புரிந்தார் என்று யோசித்து பாருங்க. கண்ணப்ப நாயனார் தன் கண்ணையை எடுத்து இறைவனுக்கு கொடுத்தார். நாயனார் போன்ற 63 நாயன்மார்களின் வரலாற்றை படிச்சா அவங்க இறைவன் கிட்ட எதையுமே கேட்கல, மாறா தங்களோட அன்பையும் பக்தியையும் உயிரையுமே கொடுத்தார்கள். உண்மையான சிவபக்தி என்பது, இறைவா எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்கல, எனக்கு எது நல்லதோ அதை நீ எனக்கு கொடு, உன்னுடைய சித்தப்படி என் வாழ்க்கை நடக்கட்டும் என்று தன்னையே முழுமையா இறைவன் கிட்ட ஒப்படைப்பதுதான் சிவபக்தி. இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கும் மனப்பக்குவம். சிவபெருமான் யார்? ஒரு பக்கம் பார்க்கடலில் உதித்த அமிர்தத்தை மற்றவருக்கு கொடுத்துவிட்டு உலகத்தை காப்பாற்ற ஆழகால விஷயத்தை தான் குடித்தவர். நம் வாழ்க்கையிலும் இன்பமும் வரும், துன்பமும் வரும். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது சிவனுக்கு நன்றி சொல்வதும், கஷ்டங்கள் தோல்விகள் வரும்போது இதுவும் சிவனின் திருவிளையாடல் தான், இதில் எனக்கு ஒரு பாடம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதும் தான் உண்மையான பக்தனின் அடையாளம். துன்பம் வந்தவுடன் நான் தினமும் சாமி கும்பிடுறேன், எனக்கே இப்படி ஆச்சு என்று புலம்புவது உண்மையான பக்தியாகாது. எதையும் தாங்கும் மனப்பக்குவத்தை வளர்ப்பதே சிவபக்தி. திருநீரின் உண்மையான அர்த்தம் உணர்தல். நெற்றியில் திருநீறு விபூதி அணிவது சிவபக்தியின் முக்கிய அடையாளம். ஆனால் அதை வெறும் அடையாளமாக மட்டும் பார்க்கக்கூடாது. நெற்றியில் திருநீறு பூசும்போது நான் ஒரு நாள் சாம்பலாக போவது உறுதி, அதனால வாழும் வரை நல்லவனாக பிறருக்கு உதவியாக வாழ்வேன் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். கோபம், பொறாமை, பேராசை போன்ற தீய குணங்களை மனதிலிருந்து சுட்டெரித்து தூய்மையாக இருப்பதை குறிப்பதே விபூதி. வெளிப்பூச்சு மட்டும் போதாது, உள்ளமும் திருநீரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஓம் நமசிவாயா வெறும் மந்திரம் அல்ல, அது ஒரு தியானம். நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அதை இயந்திரம் போல 108 முறை அல்லது 1008 முறை சொல்வதால் மட்டும் பலன் கிடைத்து விடாது. அந்த மந்திரத்தை சொல்லும் போது மனம் அமைதி பெற வேண்டும். நம சிவாய என்ற ஒவ்வொரு எழுத்தின் ஆழத்தையும் உணர்ந்து மன ஒருமைப்பாட்டோடு சொல்ல வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளில் உண்மை இருக்க வேண்டும். பிறரை காயப்படுத்தும் சொற்களை பேசிவிட்டு நமசிவாயா என்று சொல்வதில் அர்த்தமில்லை. பயத்தோட அல்லது ஏதோ ஒரு ஆசையினாலோ மந்திரம் சொல்வதை விட அன்போடு ஒருமுறை சிவசிவா என்று உருகி அழைத்தாலே அந்த ஈசன் ஓடி வருவான். இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் நேசித்தல். சிவன் எங்கு இருக்கிறார்? அவர் கைலாயத்தில் மட்டும் இல்லை, இந்த இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார். அவருடைய தலையில் கங்கை நீர் இருக்கிறது, நெற்றியில் நெருப்பு அக்னி இருக்கிறது, கையில் உடுக்கை ஒளி ஆகாயம் இருக்கிறது, காலடியில் பூமி இருக்கிறது. இயற்கையை நேசிப்பதும் மரங்களை நடுவதும் விலங்கினங்களை துன்புறுத்தாமல் இருப்பதும் கூட சிவபக்தியோட ஒரு பகுதிதான். பஞ்சபூதங்களை மதிப்பதுதான் சிவனை மதிப்பது. சுருக்கமா சொன்னா, ஒரு உண்மையான சிவபக்தனின் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? காலை எழுந்தவுடன் இன்றைய நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி ஈசா, இன்று என் சொல்லாலும் என் செயலாலும்
யாருக்கும் துன்பம் வராமல் இருக்க அருள் செய் என்று வேண்டுவது. வேலை செய்யும்போது செய்யும் வேலையை நேர்மையாகவும் கடுமை உணர்ச்சியோடும் செய்வது கடமையை பூசை. பிறரை சந்திக்கும் போது அனைவரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடப்பது. கஷ்டங்கள் வரும்போது நிலை குலையாம இறைவனின் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக அதை எதிர்கொள்வது. இரவு தூங்க போகும் முன் அன்றைய நாளில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு தூங்குவது. முடிவா, சிவபக்தி என்பது ஏதோ காடுகளுக்கோ மலைகளுக்கோ போய் சன்னியாசியாக வாழ்வது அல்ல. நாம் வாழும் குடும்ப வாழ்க்கையில், செய்யும் தொழிலில், சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதுதான். நம் மனதில் இருக்கும் கோபம், பொறாமை, பேராசை எனும் அசுரர்களை அழிப்பதே உண்மையான சிவராத்திரி. நம் உள்ளத்தில் அன்பையும் கருணையையும் நேர்மையையும் வளர்ப்பதே உண்மையான சிவபூஜை. எளிமையான அன்பிற்கும் தூய்மையான மனதிற்கும் மட்டுமே கட்டுப்படுபவன் அந்த முக்கண்ணன். மனதை தூய்மையாக வைப்போம், சிவனருள் பெறுவோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.